வணக்கங்க. நேற்று வீடியோவோட கண்டினியூ பார்த்துடலாமா? ஈவினிங் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆனுவல் டேக்கு கிளம்பியாச்சு. நாம் எப்பயுமே லேட்டாக தான் போவோம். இன்றைக்கின்னு பார்த்து நேரத்துலேயே வந்துட்டோம். நாம் நேரத்துலேயே வந்ததுனால என்னவோ ஃபங்க்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு 1/2 hour கழித்து சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் கலியமூர்த்தி சார், அப்புறம் அம்மன் கிரைனைட்ஸ் ஓனர், அவங்க தாங்க சீஃப் கெஸ்ட். கலியமூர்த்தி சாரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்டேஜ் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக ஸ்பீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கலியமூர்த்தி சார் நல்லாவே ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. நம்மால் வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற வரையிலுமே ஆனுவல் டே டான்ஸ் என்ன பாட்டு என்னன்னு ஒரு மூச்சு கூட விடலைங்க. இது பாட்டும் டான்ஸும் எங்களுக்கே புதுசு தாங்க. நாங்களே இப்போ தாங்க பார்க்குறோம். ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட ஆடியே காமிக்கல. நல்லாவே சூப்பராக ஆடினாங்க நாங்கள் எதிர்பார்த்ததோட. நம்ம பிள்ளைங்க எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தாங்க இருந்தது. அவள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கோச்சிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்க சின்ன பிள்ளைங்க டான்ஸ் மாதிரியே இல்லைங்க, நல்லாவே ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வெளிச்சத்துலேயே போனதுனால இந்த என்ட்ரன்ஸ்லாம் கவர் பண்ண முடியலைங்க. நான் வெயிட் பண்ணி இருட்டானதுக்கப்புறம் இது கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கவர் பண்ணேங்க. இவங்க நம்ம பக்கத்து காடு தாங்க. பாப்பா இன்வைட் பண்ணியிருந்தான்னு சொல்லி தம்பி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கூலுக்கு வெளியும் குட்டி குட்டியாக ஒரு 2-3 ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நாமளும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 2-3 பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க முடியலைங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டே தான் ஆகும்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.